நேத்து ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல நெறைய பரவுச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. திமுக கொடி கட்டின கார்ல இருந்துகிட்டு முன்னாடி ஒரு கார் போது. அதுல பெண்கள், குழந்தைகள் இருக்க மாரி அந்த வாய்ஸ் மட்டும் நமக்கு கேட்குது. அந்த கார திமுக கொடிய கட்டிக்கிட்டு ஒரு கார் முன்னாடி அப்படியே சேஸ் பண்ணி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அதுலருந்து இறங்கி ஓடியார்றான். ஓடி வந்து அந்த கார கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறான். இவங்க ரிவர்ஸ் எடுத்து வண்டிய எடுத்துட்டு போறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இது நேத்து காணொளியா வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல பேசப்படுது. நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்லாம் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஆக்சுவலா அது நடந்தது 26ஆம் தேதி நடந்துருச்சு சம்பவம். இவங்களும் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தான் அந்த காணொளி வெளிய வருது. அதுக்கப்புறம் தான் நாங்க 5 தனிப்படை அமைக்கிறோம், அவங்கள பிடிக்கிறோம் அப்படின்லாம் காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. ஏன் இந்த மாரி ரொம்ப அசால்ட்டா இருக்காங்கன்னு தெரியல. கட்சி, அதிகாரம், இந்த ஆளுமைகள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம என்னன்னாலும் தப்பு பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணம் இந்த கடந்த ஒரு 3, 4 ஆண்டுகளாவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய சம்பவங்கள் எடுத்துக்காட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டில ஆரம்பிச்சு, யார் அந்த சார்ன்னு கேள்வி எழுப்பி, இன்னைக்கு யார் அந்த கார் அப்படின்ற அளவுக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு அடுத்தடுத்து குற்றச் செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இத நமது அரசு கண்ண மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்குதா? இல்ல கண்ண தொறந்துகிட்டே தூங்குற மாரி நடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குதா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இந்த மாரி சம்பவங்கள அறவே அனுமதிக்க கூடாது. நீங்க அரசியல் 1000 பண்ணுங்க. எல்லாத்துலயும் அரசியல் பண்ணிட்டு போங்க. அரசியல் தான் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்ல அரசு கொஞ்சமும் மெத்தனமா இருந்துறக்கூடாது. காரணம், இப்படி சம்பவம் முளையிலே ஆரம்பிக்கும்போது கிள்ளிவிட வேண்டும். விட்டுட்டீங்க அப்படின்னா, இது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு எடுத்துட்டு போயிரும். சோமாலியா நாட்டுல மாரி எங்கேயோ போயிடும். சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆரம்ப புள்ளி இந்த இடத்துல இருக்கு. காரணம், நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு. என்னனாலும் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணப்பாடு வந்துருச்சுன்னா, நான் கூட எதுவும் பண்ணுவேன். என்கிட்டயும் அதிகாரம் இருக்கு அப்படின்னா, தவறான வழியில நம்ம போகலாம். நம்மள கேட்க யாரும் இல்லன்னா, நான் இல்ல யாருனாலும் பண்ணுவோம். அந்த மாரி ஒரு எண்ணப்பாட்டுக்கு நம்மள கொண்டு வந்துறக்கூடாது. அதற்கு இந்த மாரி பிரச்சனைகள்ல அரசு தலையிட்டு, இந்த மாரி சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தூக்கி கொண்டு உள்ள வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுறணும்.